ஏஐ அஸ்ட்ராலஜிக்கும் நம்ம நேரில் போய் பார்க்குற அஸ்ட்ராலஜிக்கும் நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நான் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து நான் வந்து சாட் ஜிபிடிலையோ இல்லைனா வந்து இந்த கூகுள் ஜெமினிலையோ இது மாதிரி நான் என்னுடைய டைமும் டேட்டு கொடுத்தாலே வந்து அதில் எல்லாமே வந்து வந்துடுது. அப்புறம் அப்புறம் நான் எதுக்கு வந்து அஸ்ட்ராலஜரை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி ப்ரெடிக்ஷன் சொல்லுதா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அதுவும் சொல்லுது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா தான் நானே அதை செக் பண்ணேன். ப்ரெடிக்ஷனும் அதில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கு. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக எடுத்துக்கணும். ரீசெண்டாக நான் ஒரு தசாபுக்திலாம் அதில் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒருத்தருடைய டைம் டேட் போட்டு செக் பண்ணேன். அதில் அவ்வளோ அக்யூரேட்டாலாம் இல்லை. ஏதோ ஒரு நாள் 2 நாள் டிஃப்ரெண்ட் இருந்தால் பரவாயில்ல, ஏதோ வருஷக்கணக்கே பெரிய டிஃப்ரெண்ட் இருந்தது. அதே மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு ரிஷி இல்லைனா அந்த வழியில் கற்றுக்கிட்டு வந்த அஸ்ட்ராலஜர்ஸ், அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஜப சக்தியில் சொல்கிறவங்க, இந்த குறி சொல்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லைனா வீட்டில் ரெகுலராக வந்து நித்திய பூஜை பண்ணிட்டு ஒரு ஒரு சக்தி வச்சுருப்பாங்க, அவங்க சொல்கிறதுக்கும் இந்த மாதிரியான டெக்னாலஜி சொல்கிறதுக்கும் நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். நிறையா வேரியன்ஸ் இருக்குது அதில். ஸோ ரீசெண்டாக வந்து நான் ஒருத்தருக்கு வந்து சொல்லியிருந்தேன், மேரேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும், நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணும்போது இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் சரின்னு கேட்டு போயிருந்தார். அதுக்கப்புறம் இது வந்து நடந்து ஒரு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மேரேஜ் மேட்சிங் கூட அவர் என்கிட்ட வரல. அவரே வந்து யார்கிட்டையும் போகல, வேற இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏஐ மூலியமா வந்து மேட்சிங் பார்த்தாரு. மேட்சிங் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏஐ சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அதை நம்பி மட்டுமே அதுக்கிட்டே டேட்டு அதுக்கிட்டே டைம்லாம் கேட்டு எல்லாமே அதுக்கிட்டே சஜஷன் கேட்டு அது என்ன சொல்லுதோ அந்த பிரகாரம் வந்து ஒருத்தர் நடந்துக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடந்தே ஒரு 6-7 மாதம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனஸ்தாபம், பிரிஞ்சிற அளவுக்கு ஒரு பெரிய மனஸ்தாபம், அவங்களுக்கு ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கே வந்து விருப்பம் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து என்கிட்ட அவர் நேரில் வந்தார். 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தார். அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், மேரேஜில் நான் வந்து மேரேஜ் ஆகிருக்கும், இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லலை. உங்கள் மேரேஜில் பிரச்சனை இருக்குங்க, இது பண்ணுங்கள் அப்போ தான் சரியாக போகுன்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் வந்து உங்கள் கைடன்ஸ் நான் கேட்டுக்கல, யார் கைடன்ஸுமே நான் கேட்டுக்கல, நீங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறமா நான் வந்து ஏனோ தானோன்னு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போ அது எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இப்போ நான் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை நம்பி நம்மளுடைய லைஃபே அர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமாக தான் பார்க்கப்படுறது. ஏன்னா ரிஷி வாக்கியம் பிரகாரம் சொல்கிறது வேற, இப்போ திருக்கணிதமும் வாக்கியத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா. வாக்கியம்ன்றது ரிஷிகள் எழுதுனது, திருக்கணிதம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் டெக்னாலஜியை வச்சு சொல்கிறது அப்படிங்கிறது. இதை பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. பிளானட்டரி பொசிஷன்லாம் இருக்கட்டும், இல்லை தசாபுக்தியாக இருக்கட்டும், இது எதுவுமே பெருசாக மாறாது. ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம இன்னொருத்தருக்கு முன்னாடி உட்காந்து ஐ கான்டாக்டில் பேசி அவங்க சொல்கிறது கேட்டு அந்த பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோன்லேயோ இல்லை டெக்னாலஜியை நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கிட்டு அது சொல்கிறது ஒரு ப்ரெடிக்ஷனாக எடுத்து அதோடைய கைடன்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏஐ கண்டுபிடிச்சது எந்த ரிஷியும் கிடையாது, எந்த தெய்வமும் கிடையாது. அது நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது தான். அதுவும் அந்த கண்டுபிடிச்ச மனுஷனுக்கு பெரிய ஞானம் இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சு அதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ், அவங்களுக்கு பூஜை ஆராதனை இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அது பேசினா நம்ம பாட்டுக்கு பெருசாக போகலாம். நான் சொல்ல வந்தது விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு மிஷின். இந்த ஜாதகம், ஜோஷியம், இது எல்லாம் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதுக்கு ஏதோ ஒரு தெய்வ வாக்கு, தெய்வ சக்தி ஏதோ ஒன்று இருந்தால் தான் அது கரெக்டாக நடக்கும், இல்லைனா அது வந்து எதுவுமே நடக்காது. அதனால தான் உபதேசம் பண்ணவங்களா, உபதேசம் வாங்கினவங்களா பார்த்து போய்ப்பா இந்த ஜோஷியம் பார்க்கணும், ஏதாவது ஒரு சுவாமியை சித்தி பண்ணவங்க கிட்ட போயிட்டு இந்த ஜோஷியத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், எல்லா ரிஷிகளுக்குமே எல்லா விதமான வித்தையும் தெரியும். அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஜோதிஷ்ய சாஸ்திரங்களை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு காப்பி பேஸ்ட் மாதிரி எடுத்து இந்த டெக்னாலஜியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை ஃபுல்லாக நம்பணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் அப்படிங்கிறதும் கிடையாது. இப்போ ஆக்சுவலாக நான் பொதுவாக நம்ம ஸ்டூடியோலையோ இல்லை நம்ம ஆஃபீஸ்லேயோ எடுப்போம். நமக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. இதை பற்றி கொஞ்சம்
டீட்டெயிலாக பேசணும், உடனே பேசணும் அப்படின்றதுனால நம்ம வந்து என்னுடைய வீட்டுக்கு மேலேயே வந்து லைவாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த ஒரு பதிவை எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் வந்து கரெக்டாக வராது. நாள் நட்சத்திரம் பார்க்கறது, லக்னம் பார்க்கறது கூட பெரிய ஒரு டவுட்டு தான். லக்னம்லாம் கூட தப்பு தப்பாக கொடுத்துருது. லக்னம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம தப்பான லக்னத்தில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது பெரிய இம்பேக்ட்டு, நெகட்டிவான இம்பேக்ட் நமக்கு தெரியும். அதனால் நான் ரொம்ப ஹம்பிளாக கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் யாருமே அந்த ஏஐ அஸ்ட்ராலஜியை மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட்டு நம்மளுடைய ராசி நட்சத்திரத்தை அதில் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அதுலேருந்து ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது 100% வந்து ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, இல்லையே பிரதர், நான் வந்து போன மாசத்துல இது வாங்கியிருப்பேன், அதுக்கு முன்னாடி மாசத்துல அது வாங்கியிருப்பேன், அப்படிலாம் எனக்கு ஏஐ சொல்லிச்சு, அஸ்ட்ராலஜியை வச்சு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னாப்புல. அதுவும் வந்து எல்லாமே நம்ம ஃபோன் மூலியமாக தான் ஸ்கேன் பண்ணி தான் வாங்குகிறோம். இப்போ நம்ம ஒரு டெக்னாலஜி வாங்கணும்னா அது ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஏஐக்கு தெரியும், நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறது ஏஐக்கு தெரியாது. ஸோ ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் ஏஐக்கு சுத்தமாக கிடையாது. அதனால் இந்த ஏஐ அப்படிங்கிறது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம ஏமாற்றலாம், எப்படி வீடு கட்டலாம், எப்படி காசு வாங்கலாம், எப்படி எந்த டெக்னாலஜி இப்போ நல்லா இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர இந்த இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் வந்து ஏஐயில் அப்ளை பண்ணி நம்மளோட லைஃப் நமக்கு எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறத நான் வந்து வேண்டுதலாகவே வச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைனா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட பர்சனலாக நீங்கள் வந்து பேசுங்க. இல்லை எனக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த பேரை போட்டு கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா தனியாக ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள். நான் அவசியமாக வந்து உங்களுக்காக தொடர்ந்து இந்த மாதிரியான பதிவை போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ. நமஸ்காரம்.